ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு நேற்று நம்ம வாங்கின மரண அடியை பற்றியும் அப்புறமாட்டி அதை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு வீடியோ போல் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி வந்துட்டு ஆர்ஆருக்கும் யாரோ ஒரு காலுக்கும் மந்தாகினி மேட்ச் நடந்துச்சு. அதனால கேகேஆருக்கும். அதனால அதை பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன். அதனால நல்லா ஃபுல்லாக பார்க்க முடியல. கண்டிப்பாக நான் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி யாரும் ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு யாருக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடந்துச்சு. ஹானஸ்ட்டாக வந்து என்னென்னா, நான் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. எஸ்ஆர்ஹெச் வந்து என்னென்னா, எனக்கு அவங்க 300 ரன் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபேன்ஸ் இருந்தாங்க. என்னோட ஆஃபீஸ்லேயுமே நிறைய எஸ்ஆர்ஹெச் ஃபேன்லாம் இருக்காங்க. எல்லாருக்கிட்டே வேறு நான் ரொம்ப வேறு இழுத்து வச்சுருந்தேன். உங்களால் அடிக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நல்ல வேலை எல்எஸ்சி வந்து வின் பண்ணி என்னோடய மானத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்எஸ்ஜி மேட்ச் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது யாருன்னா, நம்ம லார்டை பற்றி நான் அன்றைக்கி ரொம்ப பேசணும்னு நினச்சேன். ஒரு பிளேயர் வந்துட்டு அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, கம்பேக்னால் வந்து நிறைய பேர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யாரோட கம்பேக் டைம் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் அப்புறம் இந்த லார்ட் அவங்களோட கம்பேக் டைம் ஆக்சுவலாக இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு அன்சோல்ட் ஆகி வேணான்னு சொல்லி வேறு நல்ல பவுலர்ஸ் வந்து எல்லாருமே இன்ஜுரியில் இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா, அந்த கொடுத்த சான்ஸை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணுங்கிறது வந்து லார்ட் கிட்ட நம்ம கற்றுக்கணும். அன்றைக்கும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட்டு. இந்த தடவை லார்ட் வந்து ஒரு 3 விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில். 2 நாள் ஆனதுனால எனக்கு மறந்துச்சு எத்தனை விக்கெட்டுன்னு. ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ அது மாதிரி செம்மையாக வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ தம்ஸ் அப் டு த லார்ட் ஷர்துல் தாக்கூர். ஓகே, அதனால் அப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து 300 அடிக்க முடியல, அது ஓகே. அப்புறம் எல்எஸ்ஜி எப்பவும் போல் நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இந்த பூரான் அந்த ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி வேலையாக கட்டிடுச்சு. பூரான் அடித்து வெளுத்து கையில் கொடுத்துட்டாப்புல. ஸோ அவ்வளோதான், எல்எஸ்ஜி ஜெயிச்சிருச்சு. இப்போது அடுத்து நேற்று நடந்த மேட்ச் பார்ப்போம். நேற்று யாருக்குன்னா ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கு தான் நடந்துச்சு. ஆப்வியஸாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் வந்துட்டு ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்னோடய இன்ஸ்டிக் எனக்கு வந்து என்னென்னா, சிஎஸ்கே வந்து ரொம்ப ஓவராக சீன் போட்ட மாதிரியோ இல்லை வந்துட்டு சீன் போட்ட மாதிரியும் போட்டாங்க. ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சீன் போட்ட மாதிரியோ, அது மட்டும் மேனேஜ்மெண்ட்டுமே கொஞ்சம் வந்துட்டு லைட்டிங் செட்டப் அப்படி சொல்லிட்டு ரொம்பலாம் ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி உள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ பண்ணுறோம், ஒரு வேளை தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது, அவமானமாக போயிருமே, என்ன நீங்கள் வாங்கடா எங்கள் ஏரியாவில் வந்து எங்களுக்கு தோக்கடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாய் பேசுன மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸாக ஒரு இன்ஸ்டிங்க்டில் வந்து எனக்கு தோணுச்சு, ரொம்ப வாய் பேசுகிற மாதிரி இருக்கே, கண்டிப்பாக தோற்றுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. 2வது என்னென்னா, ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் ரீசன், டீம் சரியில்லை. சிஎஸ்கே தான் அன்றைக்கே நான் சொன்ன மாதிரி தான். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, சிஎஸ்கே நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன். நான் வந்து அப்போ இருந்து சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே சப்போர்ட்டராக வந்துட்டு என்னால் வந்து சிஎஸ்கே வந்து மில்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நிஜமாகவே டீம் அவங்க எடுத்தது வந்து ஒன்று மாதிரி சரியில்லை. எல்லாருமே சொல்கிறது தான், அந்த ப்ரெடிக்ஷன் லாட் கூட நம்ம வந்து பிளே ஆஃபில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆமாம், ஏன்னா டீம் வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஹிட்டர்ஸ் இல்லை. நேற்றெல்லாம் எத்தனை கேட்ச், நான் வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது எதை வந்து கடைசியாக சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே கன்ஃபியூசிங்காக இருக்குது. நேற்று இது மாதிரி மென்டல் ப்ரெஷரில் இப்போ நான் பாதி மேட்ச் தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. வெளில போயிருந்ததுனால என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயே இருந்தேன். ஏன் இப்படி எடுத்தாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன மென்டல் ஆகிட்டானுங்களா, இவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் தானே, இத்தனை தடவை சாம்பியன்ஸ் இத்தனை தடவை ட்ராஃபி அடிச்சும் ஏன் உங்களோட டிசிஷன் இவ்வளோ தப்பாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, புலம்ப விட்டுட்டேடா என்னைய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க பண்ணது. நல்ல வேலை செகண்ட் மேட்ச் நம்ம நிஜமாவே ஒரு செகண்ட் மேட்ச் தான் தோற்றுருக்கோம். இதிலே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு சிஎஸ்கே வந்துட்டு நம்ம வந்து பிளைண்டாக நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வீக் டீம்லாம் சொல்லிட்டு இப்போ அவங்களோட அவங்களோடன்னு கிடையாது, எங்களுக்கே அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கே தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து அது வந்து வீக் டீம் தான், எப்படி வந்து அடிக்க போகிறோன்னு சொல்கிற பயம் வந்துருச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நேற்று தோற்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரியலி ஆர்சிபி பிளேட் அ பர்ஃபெக்ட் குட் கிரிக்கெட். சூப்பராக விளாண்டாங்க. அவங்க பவுலிங் யூனிட் அட்டாக் பண்ணதும் சரி, பேட்டிங்குமே சரி, பர்ஃபெக்டாக சால்ட் தேவையான அளவு, காரம் தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு போட்டு சூப்பராக சென்னையில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி போட்டு பெங்களூர் கிளம்பிட்டாங்க. சீரியஸாக அவங்க வந்து சூப்பராக விளாண்டாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமில் என்ன சொல்லணும்னா, கேட்ச் நிறையா விட்டாங்க, கேட்ச் நிறையா ட்ராப் பண்ணாங்க, ஹிட்டே பண்ணலை, அடிக்கவே இல்லை. 10 ஓவரில் 50 ரன்னு 80 ரன்னு. என்னடா அடிக்கிறீங்க, ஐயோ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, அடிக்கவே மாட்டாங்கிறானுங்க. ஒருத்த இது அதுவும் கிடையாது, 2 பேருமே
ஒட்டிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடா, சாம் கரன். நான் வந்து அந்த பிளேஸ் தப்பு அவங்கள நான் கர்ஸ் பண்ண விரும்பல. பட் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? நிஜமாவே அவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணல. சும்மா ம் 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 நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து நீங்கள் வந்து அடுத்த எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களோட கம்பேக் கொடுக்குறதுக்கும் ஒரு 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 பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு இப்படி விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போட்டு அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் இப்போ வந்து சிஎஸ்கே ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இதை இப்போ நம்ம நிறைய பேர் கமெண்ட் நான் பார்த்தேன். எல்லா தீபக் ஹூடா அவங்களாம் ரிமூவ் பண்ணுங்கள், டெவான் கான்வே, அப்புறம் விஜய் சங்கர் அவங்களாம் கொண்டு வாங்க. நிஜமாக கொண்டு வாங்க. அப்போ நல்ல மாறலாம், டீம் மாறலாம், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? பேக் பண்ணுவாங்க. சிஎஸ்கே எப்போவுமே பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஃபைனல்ஸில் போகிற வரைக்கும் அவன் பேக் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அவன் திருந்த மாட்டான் மாமா, அவன் திருந்தவே மாட்டான். பேக் பண்ணிகிட்டே தான் இருப்பான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவங்க உங்களை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணணும். ஆனால் ஃபேன்ஸ் உங்களை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் எது வேற ஒரு டீமில் விளையாண்டு இந்த மாதிரி எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த மாதிரி மெயின் டீம் இல்லாமல் ஒரு மெயின் டீம்னா இந்த ஃபேன் பேசிஸில் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்பாட்லைட்டில் எல்லா டீம் இல்லாமல் வேறு டீமில் நீங்கள் விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இன்னொரு மேட்ச்சில் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஃபைன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா அடிக்க தான் செய்வாங்க. டீமை விட்டு விளக்குங்கன்னு சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அது மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேக் பண்ண தான் போகுது அப்படின்னா பாருங்க என்னென்ன அடி விழுகுன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஃபேன் சைட்லேயும் சரி, நீங்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து ஹோப் விட்டுருவாங்க. நேற்று பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஹோப்பே கிடையாது மேட்ச் பார்க்கும்போது. அவன் பாட்டு ஆர்சிபின்னு கத்திட்டு இருக்காங்க. ஓகே தப்பு இல்லை. நம்மளும் போய் அவங்க கிரவுண்டில் வந்து சிஎஸ்கேன்னு கத்துறோம் தான். இங்கே வந்து அவங்க ஆர்சிபி கத்துற எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஹோப் பிளேயர்ஸ் மூஞ்சிலே தெரிஞ்சு தோக்க தாண்டா போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபேன்ஸ் மூஞ்சிலே தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரு ஹோப் பில்ட் பண்ணுங்களேன். ஒரு ஹோப்பை வந்து உடைக்கிறீங்க. உங்கள் ஃபேன்ஸோட ஹோப்பை வந்து நீங்கள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அந்த பிளேயர்ஸு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் உடைக்கிறீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு நான் புலம்புறது கூட வேஸ்ட் தான். இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து பிஸ்னஸ் தான். அவங்க விளையாடுறாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்ணுறாங்க. சரி, அடுத்து ஃபேன்ஸ்க்கு வருவோம். ஃபேன்ஸ் பண்ணுறது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலைமறைவு. நானும் தலைமறைவு ஆகிட்டேன். ரொம்ப நான் வந்து மேட்சே பார்க்கல. இத்தனைக்கும் என்னைய போட்டு அடிக்கிறானுங்க வந்து சேட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். நான் உங்களுக்கு நான் ஒரு தடவை கூட ஆர்சிபி வந்து இத்தனை தடவை கப் அடிக்கல. நான் அவங்களை வந்து கலாய்ச்சதும் கிடையாது. அவங்களை கலாய்ச்சிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது கிடையாது, ஸ்டோரி போடுறது கிடையாது. ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா டீமே பிடிக்கும். எல்லா டீம்லேயும் எனக்கு ஃபேவரட் பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் சிஎஸ்கே சப்போர்ட்டர் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் மேட்ச் போயிட்டு வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக கண்டவெல்லாம் வந்து போட்டு அடிக்கலாம். பார்த்தியா எல்லாரும் நான் வந்து மேட்ச் போயிட்டேன்னு நினச்சிட்டாங்க. எல்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டேடியம்ல இருந்து தோக்குற டீமை பார்க்கும்போது உனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்னு போட்டு கண்ணாம்பின்னான்னு பேசுகிறானுங்க. நான் இல்லை ப்ரோ, நான் மேட்ச்லாம் பார்க்கல ப்ரோ, நான் என்கேஜ்மெண்ட்டில் இருக்கிறேன் ப்ரோ, நான் மேட்ச் பார்க்கலாம், கொஞ்சம் எங்கள்ஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கப்பு நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து என்னமோ 2 இயர்ஸ் பேன் ஆன டீம் தானடா நீங்கள் அப்படின்னு. இதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலடா. நான் சிஎஸ்கே ஃபேன்ஸையும் சொல்கிறேன். அந்த ஸ்டேடியமில் போய் தான் லாலிபப் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னடா நம்ம 2 பேருக்கு என்ன தான் பிரச்சனை? இவன் அவனை லாலிபப்ங்கிறதும் அவன் இவனை வந்துட்டு பேனுங்கிறதும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து நான் ஒன்றே மட்டும் தான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு பேனுங்கிறாங்க. அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அந்த நடந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு கப்பு இல்லை. அவங்க வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் யாரோட அப்பர் ஹேண்டாக இருக்கா? ஆர்சிபி. அவங்க தான் அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. ஏன்னா 2 மேட்ச் வந்துட்டு நம்மளை அடித்து ஓட விட்டு நம்மளை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நம்மளை விட அவங்க தான் இப்போ அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. இதை நம்பி தான் ஆகணும். கஷ்டமாக இருந்தாலும் இதை நம்ம நம்பி தான் ஆகணும். அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அதுவும் நம்மளை நல்லா குக் பண்ணுறாங்க. அதனால நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பேசுகிறதா இருந்தால் ஜெயிச்சுட்டு பேசணும். நீ பேசுகிறதா நீ ஜெயிச்சுட்டு பேசு. நீ ப்ரூவ் பண்ணிட்டு நீ என்ன வேணா பேசு. அதை விட்டுட்டு போயிட்டு அவங்கள போயிட்டு கப் வாங்கிட்டு இப்போ அவங்க கப் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது? இந்த சீசனில் அவங்க ஜெயிச்சிடறாங்கப்பா. ஜெயிச்சுட்டு ஒரு கப் வின் பண்ணி இந்த சீசனில் ஐபிஎல் வந்து ஆர்சிபி ஜெயிச்சு கப் வாங்கிட்டா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒரு கப்பு தானே இருக்குது, இன்னும் 4 கப் வாங்கிட்டோம் அப்படின்பேன். அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் அக்செப்ட் பண்ண மாதிரி அக்செப்ட் பண்ணுங்க. தோத்துட்டோம், நம்ம வந்து தோற்று போயிட்டோம். நம்ம வந்துட்டு அது உலகமே ஒன்று தோத்துட்டேன்னு சொன்னால் நம்ம தோத்துட்டோம்டா. நிஜமாக நம்ம தோத்துட்டோம். நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல், அவங்க கப்பை வச்சு அவங்கள எதுவும் ப்ளேமும் பண்ணாமல் மூடிக்கிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு சார் நல்ல பிளேயர் எடுங்க சார் நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம மேலே தான் தப்பு, நம்ம சைட்லாம் தப்பு, நம்ம டீம்லாம் தப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி
கண்டிப்பாக ஹோப் வைங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் ஒழுங்காக பிளேயர்ஸ் எடுக்கலையா, நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுத்து சிஎஸ்கே வின் பண்ணணும். நான்லாம் அப்படி தான் 2020 வந்துட்டு நிறையா பேருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸாக ஒரு இதாக வந்து மாறினாங்க. ஏன்னா டீம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்லாம் மாறினாங்க. அப்போயே எனக்கு அப்படியே மேட்ச் பார்க்கவே எரிச்சலாக வரும். எதுக்கு தான் அந்த டீம், ஏன்டா கிரிக்கெட் பார்க்குறோம், நம்ம ஏன் கிரிக்கெட் பார்த்தோம், நம்ம ஃபேவரட் டீம் தோற்று போகுதே, வாழ்க்கையே கஷ்டத்தில் இருக்குது, இதில் இவனுங்க வேறு தோற்று இன்னும் கஷ்டத்தை வேறு ஏற்படுத்துகிறானுங்களே, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் ஸ்டில் ஐ பேக் ஃபார் சிஎஸ்கே. அவன் ஒன்றுமே கிடையாது, செத்தாலும் சிஎஸ்கே பண்ணுற தோனி ரிட்டர்ன் ஆனாலும் பரவாயில்ல, நான் சிஎஸ்கே ஃபேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் வந்து அந்த தோனியால் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, சிஎஸ்கேவால் தோனி ஃபேன் ஆனவன். அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த என்ன சொல்ல வரேன்னா, வன்மம் வேண்டாம், யாரும் நமக்கு எனிமி கிடையாது. அவங்க இப்போ ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சதுனால அவங்க பேசுகிறாங்க, நீ பேசுகிறதுனா நீ ஜெயிச்சுட்டு பேசு. ஆனால் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு பேசணும், அவங்க ஜெயிக்க முடியல அப்படி சொல்லிட்டு யாரையும் கலாய்க்கலாம் வேணாம், யார் மனதையும் புண்படுத்த வேணாம். சந்தோஷமாக இருந்துட்டு போங்கடா, ஏன்டா வன்மத்தை வளர்க்குறீங்க? இன்னைக்கு தூங்குறோம், நாளை காலை முழிப்பானான்னு கூட தெரில. ஒய் வன்மம் ப்ரோ, நோ வன்மம்ஸ், பீஸ் பீஸ் பீஸ். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இப்போ வந்து தோனியை பற்றி என்ன கான்ட்ரவர்சி நிற்று அப்படின்னா, தோனியை 9th இறங்குறாரு, ஆர்டர் 9th லாஸ்ட்டாக தான் இறங்குனாரு. அதனால தோனி வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லெஜண்ட் தான், ஆனால் வந்து லெஜண்ட்னா வந்துட்டு பாஸ்ட்டில் மட்டும் லெஜனாக இருந்தால் பார்த்தது, இப்போயும் நீங்கள் உங்கள் டீம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இறங்கி விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, தோனியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 19th ஓவரில் தான் நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னாடி நல்ல பிளேஸாக எடுத்தானே கேடாக வந்துட போகுது. தோனி நீங்கள் இறக்க மாட்டீங்கப்பா, நீங்கள் 15th ஓவரில் இறக்க மாட்டீங்க, நீங்கள் 19th ஓவரில் இறக்குவீங்க. அதுக்கு தோனி விளையாடுறாரு சொல்லிட்டு 15,000 20,000 சொல்லிட்டு காசைப்படுவீங்க. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. 19th ஓவர் 20th ஓவரில் நீ இறக்குற, அவர் வந்து கடைசியாக தான் விளையாடுவார், 2 ஓவர் தான் விளையாட. முன்னாடி இருக்க பிளேஸ் நல்ல பிளேஸாக இருந்தால் கேடாக வந்துடுது. எனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நல்ல பிளேஸ் எடுத்துன்னு கேடாடா வருது, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சரி தோனி நீ மேலே ஆட வைக்கிறேன், அதுவும் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக தோனியை வந்து 15th ஓவர்லையோ 16th ஓவர்லையோ இல்லை அவரை வந்து 6th பொசிஷனாக 5th பொசிஷனாக ஆட வைக்க மாட்டீங்க. எவ்வளோதான் நாங்கள் கெஞ்சினாலும், இப்போ கெஞ்சலை சார், நாங்கள் வந்து காலங்காலமாக கெஞ்சிட்டு தான் இருக்கோம், தோனியை கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க, அவர் கொஞ்சம் ஹிட்ரு. ஆனால் எப்போ அவர் வந்து எப்படி சொல்கிறது, மேட்ச்சு இதுவானாலும் இந்த கடைசி 18th 19th ஓவரில் தான் வருவார். இது வந்து இப்போ சொல்லலாம், தோனி வந்து 58 இறங்க, நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு முன்னாடியாக இருக்குங்க சார் நாங்கள் பல வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அவனுங்க செய்யவே மாட்டானுங்க, தோனி அங்கே தான் விளையாடுவார். அவர் அங்கே விளையாண்டாருன்னா முன்னாடி இருக்க பிளேஸை இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேஸாக எடுத்துருந்துருக்கலாம்ல, அவங்கள வந்து இது பண்ணி இருந்துருக்கலாம். அவங்களையும் சப்பையாக வச்சு இவரையும் கடைசியாக அனுப்பி, அப்பா இதில் போட்டு தோனியை கிளின்னு ஒரு கேங் வேறு கிளிக்க ஆரம்பிச்சேன். சும்மாவே தோனியை போட்டு அடின்னு அடிப்பாங்க. இதில் இந்த கண்டென்ட் வேறு கிடச்சிச்சா, அவ்வளோதான். இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அடி, தோனிக்கு இந்த செய்கிற ஒரு அடி, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அடி, எல்லாரும் அடின்னு அடித்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அதாவது கருத்து நான் சொல்லணும் அப்படின்னா, நோ கமெண்ட்ஸ். தோற்று போயிட்டோம், அதனால் அக்செப்ட் பண்ணிட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதான். ஜெயிச்சாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டோம் நிஜமாவே. ஆனால் ஆர்சிபி வந்துட்டு நல்லா விளையாண்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்களோட அவங்க வந்து அந்த ஆரா சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு அவங்க போடும்போது. அவங்களோட ஆட்டிடியூட் எப்போவுமே ஆர்சிபி ஆட்டிடியூட் தான், ஆனால் அந்த ஆட்டிடியூட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது எப்பா என்ன டீம்டா அது அப்படிங்கிற அந்த மாசா அந்த மாதிரி ஒரு மாதிரி மாசாக இருந்தால் அந்த டீமோட ஆட்டிடியூட் இருந்துச்சு. அவங்க கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க ஜெயிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வந்து திமிரில் இருந்துச்சு, தோற்று போயிடுச்சு, அடி வாங்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மேட்ச் ஆச்சு. இந்த சீசன் என்ன ஆக போகுதுன்னு தெரில, எனக்கு என்ன இந்த சீசன் ஊற்றிக்கிட்டு போகுதான் தோணுது. பட் இதுலேருந்து அவங்க, ஆனால் நான் கடைசி வரைக்கும் சீசன் ஃபுல்லாக நான் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்த மேட்ச்சுமே ஆர்ஆர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த தடவை ஆர்சிபி சிஎஸ்கே இருந்தாலும் நான் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வேறு வழி இல்லை சார், எங்களால் மாற்றிக்க முடியாது. நீங்கள் எப்படி ஆர்சிபி லாயலாக இருக்கீங்களோ அது மாதிரி நாங்களும் சிஎஸ்கேக்கு லாயலான ஃபேன்ஸ். ஸோ அவ்வளோ அடி வாங்கினாலும் நாங்கள் மாற்றிக்க போகிறது கிடையாது. ஆர்ஆர் கூட அடுத்த மேட்ச் இருக்கா, அதில் வேற சொல்லிட்டு இருக்கானுங்க, மச்சான் இவனை அடிச்சு நம்ம ஃபார்முக்கு வந்துடுவோம்டா. பார்த்து ஆர்ஆர் நம்மளை அடிச்சு ஃபார்முக்கு வந்துட போகிறான். ஆல்ரெடி அவன் 2 மேட்ச் தோற்று போய் உட்காந்துருக்கான். நம்ம இப்போ வேற தோத்துட்டு போகிறோமா, இதில் வந்து நம்மளை அடித்து வந்து ஃபார்முக்கு வந்துட போகிறான். ஏன்னா நம்ம கேவலமாக விளையாண்டோங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 150 ரன்னுக்கு 140 150 என்னடா பிரச்சனை உங்களுக்கு, இவ்வளோ கேவலமாவா? ஐயோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் பாட்டு பேசிட்டு போக வேண்டியதான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணி தொலையட்டும். நம்ம கிரிக்கெட் பார்த்த சாபத்துக்கு பார்த்து தான் ஆகணும். இதை விட்டும் தொலைய முடிய மாட்டேங்குது, சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. நான் பாட்டு கதறிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. சரி, அப்புறம் வேறு என்ன பேசுகிறதுக்கு இருக்குது இன்றைக்கி டாப்பிக்கில்? அவ்வளோ கன்க்ளூஷன் என்னென்னா,
சிஎஸ்கே வந்து நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருந்தா அந்த வர ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த சீசன் எனக்கு ஊற்றிட்டு போகும்போது தோற்றிட்டு போயிடும்னு எனக்கு தோணிடுச்சு. கம்பேக் தான் சிஎஸ்கே அப்படிங்கிறாங்க. கம்பேக் ஆகுதான்னு பார்ப்போம். ஆர்சிபி நல்லா விளையாடுறாங்க, சூப்பராக விளையாடுறாங்க. நல்லா லைக் அவங்களோட கேம் இந்த தடவை அவங்க கப் அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கப் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க முறியடிச்சிருவாங்க. கப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்மளை போட்டு தாக்கிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன காத்திருக்கு. நம்மளால் பார்க்க மட்டும்தான் முடியும். நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னால் அது மாற்ற மாட்டாங்க. மேபி டெவான் கான்வே, விஜய் சங்கர் அவங்களாம் சான்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் தரல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் பட் வளரிட்டு இருக்கேன் காலிலேருந்து. நேற்று நைட்லேருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அவ்வளோதான். இன்னொன்று நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம டீம் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டீம் தோத்தாலும் பரவாயில்ல, தோனி 6 அடித்த பார்த்தது போதும், தோனி வர்றதை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றுங்கடா. தயவு செஞ்சு அதை மாற்றுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லிட்டேன். நம்ம அப்படி நினைக்கிறதுனால தான் அதை வச்சு அவங்க நிறையா காசு பார்க்குறாங்க. தயவு செஞ்சு டீம் ஜெயிக்கணும்னு நினைங்க. இது டீம் கேமு. அதனால் தயவு செஞ்சு ஒருத்தர் மட்டும் விளாண்டா பார்த்ததா போதும். தயவு செஞ்சு இந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றி தொலைங்க. இதனால தான் அவனுங்க நம்மளை மஞ்சமாக்கான்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி யாருக்கு மேட்ச்சு? இன்றைக்கி வந்துட்டு வளர்த்தக்கடா வந்து முட்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துட்ருக்கேன். நம்ம எம்ஐக்கும் குஜராத் டைட்டன்ஸ். இன்னொன்று வேறு என்னென்னா, இந்த சேனலில் கிரிக்கெட் அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது, வேறு ஏதாவது எப்படின்னா வேறு எதை பற்றி பேசலாம், அனிமி பற்றி பேசலாமா, எதை பற்றி வேணால் சொல்லுங்கள். எதை பற்றி எதாவது புது கண்டென்ட் தான் கொஞ்சம் சீரியல் கொடுமைகள் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணலாம். 2 ஜாலியாக இருக்கலாம். சரி, யார் என்ன கண்டென்ட் பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நல்ல வீடியோவில் நான் போய் சந்திக்கிறேன். உங்களை வந்து அடுத்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.